அடுத்து நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம புல்லுல ஹெலிகர் சீரிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஹெலிகர் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா எதுக்காக மேஜரா வந்து அதிகப்படியான மெஷின் நம்ம கிட்ட எல்லா மெஷினுமே போகும், இருந்தாலும் ஹெலிகர் ஒரு படி அதிகமாவே போகும். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஈரக்காட்டுல போய் ஓட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு மேக்சிமம் மேல மண்ணு பிடிச்சிக்கும். ஓகேங்களா? அதனால என்னன்னா கத்தி தேய்மானமே 2 டபுள் டைம் ஆகிற மாதிரி ஆயிக்கும், மேக்சிமம் லோடு அதிகமாக வண்டிக்கு. ஓகேங்களா? சோ அதை போய் அவங்க குத்திக்கிட்டு இருக்கணும், சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் ரொட்டவேட்டர் ஃப்ரீயா விடாது. அதுக்காகத்தான் நம்ம ஹெலிகர் சீரிஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். சோ அந்த கத்திக்கும் டோருக்கும் கேப் அதிகமா இருக்கு, கிட்டத்தட்ட 4 இன்ச்சு, அதாவது 100 mm கேப் இருக்கு இந்த கத்திக்கும் டோருக்கும். ஓகேங்களா? சோ இந்த கேப் இருக்கிறதுனால மேக்சிமம் நீங்க கல்லுக்காட்டுல ஓட்டும் போது நிறைய பார்த்திருப்பீங்க, ரொட்டவேட்டர்ல கல்லுக்காட்டுல ஓட்டும் போது மேல பொத்தல் பொத்தலா விழுகும். ஓகேங்களா? அந்த கிளியரன்ஸ் இல்லாதனால. ஆனா இதுல என்ன பண்ணுவோம்னா கிளியரன்ஸ் இருக்கிறனால 100 mm, அதாவது 4 இன்ச்சு கிளியரன்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு மேல அந்த பொத்தல் விழுகாது. மேக்சிமம் இன்னொன்னு கேட்டீங்கன்னா மேல போய் உங்களுக்கு மண்ணு பிடிக்காது. ஓகேங்களா? சோ இந்த நம்ம ஹெலிகர் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நீங்க லேண்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எது எதுக்கெல்லாம் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முக்கியமா களிமண் காட்டுக்கு, செங்காட்டுக்கு, கல்லுக்காட்டுக்கு, இந்த மாதிரி எல்லா காட்டுகளுக்கும் ஈரக்காட்டுக்கு மேக்சிமம் மோஸ்ட்லி பெனிஃபிட்டா இருக்கும், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சேலஞ்சர்ல எப்படி நீங்க ஒரு முருங்கை கட்டையை வெட்டுறீங்களோ அதே பர்ஃபார்மன்ஸை நீங்க ஹெலிகர்லயும் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ ஒரு ஹெவியான கட்டையை வெட்டுறதுக்கு, நல்ல ஹெவியான லேண்டை நீங்க உழுது போடுறதுக்கு, அதுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஹெலிகர் சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ வெயிட் கம்மியாக காட்டிலும் சோ டீசல் எக்கானமிக்காவும் உங்களுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஹெலிகர் சீரிஸில் நம்ம இதுல என்ன நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம், அதாவது மிஷின்ல. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல மேல இருக்க பைப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பைப்புன்னு. இந்த ஸ்கொயர் பைப் வந்து பாத்தீங்கன்னா 60 mm பைப். ஓகே, சேலஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா 70 mm கொடுத்துருப்பாங்க இந்த பைப்போட திக்னஸ். ஆனா ஹெலிகர்ல 60 mm கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ சேம் டைம் இதுல என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இதே மாதிரி இந்த கிளாம்பும் ஓகேங்களா, பெரிய கிளாம்ப் காஸ்டின்ல போட்டுட்டு பெரிய போல்ட் கொடுத்துருவாங்க. சோ இந்த இடத்துல புரோக் ஆகிறது தவிர்க்கப்படும். அதே மாதிரி இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ட்ரை பைப்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய போல்ட் இங்கிட்டு அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால இங்கிட்டு உங்களுக்கு லூஸ் ஆகி கிராக் ஆகிறது உங்களுக்கு இங்க தவிர்க்கப்படும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பேக் டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பெண்ட் ஆயிருது வளையிருதுங்கிறதுக்காக அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீளமான கம்பி கொடுத்துருப்பாங்க, அதாவது டோருக்கு அடியில. அங்கிட்டு வாங்க காமிக்கிற பாருங்களேன், இந்த கம்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் கொடுத்துருப்பாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா நீங்க டங்குன்னு ஒரு இடத்துல போய் வைக்கும் போதோ உங்களுக்கு கண்டிப்பா வளையறதோ பெண்ட் ஆகுறதோ இருக்காது. அதே மாதிரி டோரோட சென்டர்லையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி தான் சென்டர்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 4 லேயர் பட்டா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா 36 பிளேட் எடுத்தீங்கன்னா 3 லேயர் பட்டா கொடுத்துருப்பாங்க, 42 பிளேயர் எடுத்துக்கிட்டா 4 லேயர் பட்டா கொடுத்துருப்பாங்க. அதனால டோர் பெண்ட் ஆகிறது உங்களுக்கு கண்டிப்பா கம்மியாகும். ஓகேங்களா? அதே மாதிரி பிளாஞ்ச் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12, 14, 16 இருக்கு. மேக்சிமம் நீங்க 14 mm பிளான்ச்சை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா ரொட்டவேட்டர்லையும் உள்ளது போல இந்த அவுட்டர் ரிங்க் வந்துடும், டஸ்ட் கப்பு தேய விடக்கூடாதுங்கிறதுக்காக. உள்ள இருக்க ஆயில் சீல் 3 ஆயில் சீல், டபுள் ஸ்ப்ரிங் ஆயில் சீல், அவுட்டர் ஆயில் சீல், ஸ்பேஸ் ஆயில் சீல். ஸ்பேஸ் ஆயில் சீல் முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம வெளியில நம்ம ஓட்டுறதுனால மண்ணு உள்ள போயிடக்கூடாது, அந்த ஆயில் சீலை பாய்ச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஃபேஸ் ஆயில் சீல் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? டபுள் ஸ்ப்ரிங் ஆயில் சீல் எதுக்காக யூஸ் பண்றோம்னா மேக்சிமம் உள்ள இருக்கிற ஆயில் சீக்கிரம் வெளியே வரக்கூடாது, நிறைய ஹவர்ஸ் ஓடணுங்கிறதுக்காக டபுள் ஸ்ப்ரிங் ஆயில் சீல் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி சப் ஆக்சில் சைடும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பேஸ் ஆயில் சீல் வரும், உள்ள லிப் ஆயில் சீல் வரும். ஓகேங்களா? அந்த சைடு கிரீஸ் டைப். ஓகே, மேக்சிமம் அந்த அவுட்ரு ஸ்பேஸ் ஆயில் சீல் வந்து பாத்தீங்கன்னா மண்ணை உள்ள போக விடாது, டஸ்ட் கப்பு தேஞ்சாலே. ஸோ அதனாலதான் அதிக லைஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் சீலுக்கு பேரிங்க்கு இதுல இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொட்டவேட்டர்ல இந்த நமஸ்தே பட்டி முன்னாடி 8 mm தான் கொடுத்துருப்பாங்க, அதிகமா பெண்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இது 12 mm திக்னஸ்ல கொடுத்துருக்காங்க. கிட்ட காமிங்களே, இங்க பாருங்க, இதோட திக்னஸ் 12 mm இருக்கு. ஸோ சேலஞ்சர், ஹெலிகர், சிங்கிள் ஸ்பீடு, மல்டி ஸ்பீடுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே 12 mm உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சைடு பிளேட் வந்து பாத்தீங்கன்னா 8 mm திக்னஸ். அதே மாதிரி இங்கிட்டு கீர் சைடு வந்து பாத்தீங்கன்னா 10 mm திக்னஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதனால மேக்சிமம் ஐடியல் சாஃப்ட் கட் ஆகிறது முக்கியமா அது அரசு செய்யப்படும். ஓகேங்களா? அவ்வளவு சீக்கிரம் மற்றதுல சீக்கிரம் இந்த ஐடியல் சாஃப்ட் கட் ஆயிடும். ஐடியல் சாஃப்ட் கட் ஆகிறது மட்டும் இல்லாம இந்த பிளேட்டவே கட் ஆகி வச்சிடும். ஓகேங்களா? அப்ப என்னன்னா நம்மளுக்கு இந்த பிளேட்டும் தேவையில்லாத செலவு, ஐடியல் சாஃப்ட் தேவையில்லாத செலவு. ஓகேங்களா? சோ அதனாலதான் இதை நம்ம மேக்சிமம் கனமா கொடுத்துட்டோம்னாலே போதும், மேக்சிமம் ஐடியல் சாஃப்ட் கட் ஆகுறது, பிளேட் கட் ஆகுறது தவிர்க்கப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஐடியல் சாஃப்ட் எப்பயுமே யாரா இருந்தாலும் இந்த போல்ட் எவரி ஒரு 100 hours ஒருக்கா செக் பண்ணிட்டு நல்லது. ஓகேங்களா? ஸோ போல்ட் லூஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த பிளான்ச் லூஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி முக்கியமா இந்த நம்ம ஹெட்ல இருக்கிற கிரவுண்ட்ல இருக்கிற இந்த 24 சைஸ் போல்ட் என்னைக்குமே அது டைட்டா இருக்கான்னு பாத்துக்கணும். இதைத்தான் மேஜரா நீங்க பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? கிரவுண்ட்ல 3.5 லிட்டர் ஆயில், சைடு 4.5 லிட்டர் ஆயில். ஓகேங்களா? இதே இதோட ஆயில் கெப்பாசிட்டி 1.7 யூஸ் பண்ணணும். ஸோ ஹெலிகர் சீரிஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா மேல மண்ணு பிடிக்காது,
வண்டிக்கு ஃப்ரீயா இருக்கும். எல்லா விதமான லேண்ட்லையும் ஓட்டணும். ஹெவியான முருங்கட்டை வெட்டுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ கிளியரன்ஸ் அதனாலதான் 100 mm சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 4 இன்ச்சு கேப் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ எல்லா வகையான லேண்டுமே டெஃபினட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஹெலிகேர் சீரிஸ்ங்கிறது மேக்ஸிமம் கொண்டாந்தது. ஓகே, ஸோ யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம சண்முகா ஆட்டோ ஸ்பேர்ஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா மிக குறைந்த விலையில கண்டிப்பா உங்களுக்கு பர்ச்சேஸ் செஞ்சுக்கலாம் நீங்க. ஓகேங்களா, ஸோ மற்றும் என்னென்ன உங்களுக்கு மிஷின் வேணுமோ புல்லுல பேலரா இருக்கட்டும், ரிச் பிளாஸ்டா இருக்கட்டும், மல்ச்சரா இருக்கட்டும், பனானா சீரியஸா இருக்கட்டும், எந்த மிஷினா இருந்தாலும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நான் சண்முகா ஆட்டோ ஸ்பேர் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா கம்மியான விலையில நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.